தெற்காசியாவில் முதல் முறையாக ஃபார்முலா 4 இரவு நேர சாலை கார் பந்தயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? தேவப்பிரியன், இன்னும் சற்று நேரத்துல பிளாக் ஆஃப் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தீவுத்திடலை சுற்றி நடக்கக்கூடிய இந்த இரவு நேர கார் பந்தயத்தின் அதிகாரப்பூர்வமாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்கப் போகிறார். அதற்கான ஆயத்தமாக F4 கார்கள் அனைத்துமே தயார் நிலையில் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சரியாக 7 மணிக்கு இந்த பயிற்சி ரேஸ் ஆனது தொடங்கப்பட இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. காலையிலிருந்தே FIA அதிகாரிகள் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு முதற்கட்ட அனுமதி வழங்கினார்கள். அதன் பிறகு சேஃப்டி செக்கிங் என சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்ததற்கு பிறகு குறைந்தபட்ச பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த சென்னை தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட்டில் பந்தயம் நடத்தலாம் என முறையாக அனுமதி வழங்கப்பட்டதற்கு பிறகு இன்றைய தினம் திட்டமிடப்பட்டிருந்த அந்த பயிற்சி போட்டிகளானது தொடங்கப்பட இருக்கிறது. தகுதி சுற்று போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு நாளைய தினம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி போட்டியானது இந்த ரேசிங் டிராக் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே டிரைவர்கள் எந்தெந்த இடத்தில் வளைவுகள் இருக்கிறது, எந்தெந்த இடத்தில் அதிவேகமாக செல்ல வேண்டும், எந்தெந்த இடத்தில் வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதை பரிசோதனை செய்வதற்காகத்தான் இந்த பயிற்சி போட்டி. இந்த பயிற்சி ரேசுகள் அனைத்தும் முடிந்ததற்கு பிறகுதான் தகுதி சுற்று போட்டிக்கு அவர்கள் வருவார்கள். எனவே அந்த பயிற்சிக்காகத்தான் தற்பொழுது அனைத்து ஏற்பாடுகளும் ஆயத்த நிலையில் இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இதை அதிகாரப்பூர்வமாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைக்க இருக்கிறார். தேவப்பிரியன், நேரலைக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கான அனுமதி இருக்கா சடையாண்டி? நிச்சயமா பயிற்சி போட்டிகள் அனைத்துமே நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகுதி சுற்று போட்டிகளும் பிரதான ரேசுகளும் மட்டுமே அந்த நேரலை செய்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பயிற்சி போட்டிகள் அனைத்துமே நேரலை செய்வதற்கான அனுமதியும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மேம்பாட்டு ஆணையத்திடமிருந்து கிடைக்க பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பார்வையாளர்களும் காலையிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு தங்களுடைய இருக்கைக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். 1 மணியிலிருந்து 7 மணி வரை அவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவியது. அதன் காரணமாகத்தான் கார் சாகச நிகழ்ச்சிகள் சற்று நேரத்திற்கு முன்பாக நடத்தப்பட்டது. அதாவது FIA அதிகாரிகள் போட்டியை நடத்தலாம் என அனுமதி வழங்கியதற்கு பிறகு இந்த பயிற்சி போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பாக பார்வையாளர்களை குசிப்படுத்துவதற்காக கார் சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டு இங்க இருக்கக்கூடிய டிராக்குகள் அனைத்தும் முறையாக இருக்கின்றனவா, ஏதேனும் மேடு பள்ளங்கள் இருக்கின்றனவா என்பதும் அந்த சாகச நிகழ்ச்சிகளிலும் பரிசோதனை செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் தற்பொழுது இந்த பயிற்சி ரேஸ் ஆனது தொடங்கப்பட இருக்கிறது. தேவப்பிரியன், சென்னையில முதல் முறையா F4 அப்படின்றது ஒரு புது விதமான ஒரு அனுபவம் தான். என்ன அங்க எப்படி இருக்கு அங்க மூட், அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? ஒரு பக்கம் உங்களுக்கே இது ஒரு புது அனுபவம் தான். நீங்க நிறைய கோர்ட்ல போய் பார்த்துருப்பீங்க. ஒரு சிட்டிக்குள்ள இருக்க நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது எந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு சார்? சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அதனை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சியில நேரலையில் பார்க்கலாம். எடுத்தியா? சடையாண்டி, பயிற்சிக்கான ஏற்கனவே சர்க்கியூட்டோட மேப்பில் டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பயிற்சி எப்படி இருக்கு? தற்போது தொடங்கி விட்டதா? எந்தெந்த ட்ரிஃப்ட் ரொம்ப சவாலாக இருக்கு?
நிச்சயமா தேவப்பிரியன், பயிற்சி போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்குது. சாலையில் 100 கிலோமீட்டர்ல 200 கிலோமீட்டர் வரை வேகத்தில் காரானது சீறி பாயக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையின் இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆரவாரம் செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது இரவு நேர கார் பந்தயமானது தொடங்கி இருக்கிறது. பல்வேறு கட்ட தடைகள், பல்வேறு கட்ட பிரச்சனைகள் சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்று தற்பொழுது அனுமதி பெறப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் முறையாக தெற்காசியாவிலேயே இரவு நேர கார் பந்தயமானது சென்னை தீவு திடலில் வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது பயிற்சி ஆட்டம் தொடங்கி அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் தகுதி சுற்று போட்டிகள், பிறகு பிரதான ரேசுகள் தொடங்க இருக்கின்றன. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல டிரைவர்களுக்கு முன்கூட்டியே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளைவுகளிலும் எவ்வளவு தூரம் நாம் பயணிக்க வேண்டும், வேகத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் ஏற்கனவே அவர்களுக்கு முறையாக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கும். அது எல்லாமே பேப்பர்கள் மூலமா தான் வழங்கப்பட்டிருக்கும். அனுபவத்திலேயோ செயல்பாடுகளிலோ எந்த விதமான முன் அறிவிப்புகளும் அவர்களுக்கு கிடைத்திருக்காது. இந்த பயிற்சியின் மூலம்தான் எப்படி நாம் செயல்பட வேண்டும், ஏற்கனவே நாம் டெக்னிக்கலா அங்க இருக்கக்கூடிய மேப் மூலமா புரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தி ஒருமுறை இந்த பயிற்சி போட்டியில் செயல்படுத்தி அந்த அனுபவங்களை பெறுவார்கள். அந்த வகையில் தற்பொழுது டிரைவர்கள் தங்களுக்கான பிரதான ரேஸில் எப்படி பயணிக்க வேண்டும், எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இதன் மூலம்தான் அவர்களுக்கு இந்த சாலை முறையானதாக இருக்கிறதா, எப்படி நாம் வளைவுகளில் நம்மை காரை இயக்க வேண்டும், எவ்வளவு வேகத்தில் இயக்க வேண்டும் என்பது எல்லாம் இந்த பயிற்சி ஓட்டத்தின் மூலம்தான் டிரைவர்கள் புரிந்து கொள்ள முடியும். தேவப்பிரியன், சடையாண்டி, இப்ப இதுல ஒவ்வொரு அணிக்கும் 4 வீரர்கள், அதுல ஒரு பெண் வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தம் 6 பெண் வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டு சார்பாக அந்த பெண் வீரர் யார்? தமிழ்நாட்டு சார்பில் பெண் வீராங்கனைகள் யாரும் இந்த ரேஸில் பங்கேற்கவில்லை. தமிழ்நாட்டில் சார்பில் சந்தீப், முகமது ரியான், சேத்தன் ஆகிய 3 ரேசர்கள் மட்டுமே தான் பங்கேற்றிருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த கார் பந்தயமானது 2 பிரிவுகளாக நடைபெறுகிறது. இந்த இந்திய கார் பந்தய திருவிழா, ஒன்று இந்திய ரேசிங் லீக், மற்றொன்று F4 இந்தியா சாம்பியன்ஷிப். இந்திய ரேசிங் லீக்ல மொத்தம் 6 அணிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். IPL போட்டிகள்ல எப்படி சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்படி பங்கேற்பார்களோ அதே போலதான் இந்த இந்திய ரேசிங் லீக் போட்டிகளிலும் 6 அணிகள், சென்னை டர்போ அணி, ஹைதராபாத், பெங்கால், கோவா போன்ற அணிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு அணியிலும் 4 வீரர்கள், ஒரு வீராங்கனை, 3 வீரர்கள். இதில் 2 பேர் இந்திய வீரர்கள் இருந்தாலே போதும். அது வீராங்கனைகளோ இல்ல வீரர்களோ என யார் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். எனவே 6 அணிகளிலும் சேர்த்து 24 ரேசர்கள் இந்திய ரேசிங் லீக்கில் பங்கேற்பார்கள். F4 இந்தியா சாம்பியன்ஷிப்பை பொறுத்தளவிற்கு 8 அணிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு அணியிலும் 2 வீரர்கள், அவர்கள் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், வெளிநாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, இந்திய வீரர்களாக இருந்தாலும் சரி என F4 இந்தியா சாம்பியன்ஷிப்பில் மொத்தம் 8 அணிகள் சேர்த்து 16 வீரர்கள் அந்த F4 கார் பந்தயத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியன் ரேசிங் லீக் காரும் வேற, அங்க இருக்கக்கூடிய சிசி கார் திறனும் வேறு. F4 இந்தியா சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்றிருக்கக்கூடிய கார் சிசி திறனும் வேறு, அந்த வேகமும் வேறு. எனவே 2 பந்தயங்களும் வேறு வேறு ஆகத்தான் நடைபெற இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் யார் முதலிடம் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு புள்ளிகளின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த வெற்றி சான்றிதழானது, வெற்றி பரிசானது வழங்கப்பட இருக்கிறது. 2 பந்தயங்களிலுமே முதலிடம் பிடிக்கக்கூடிய வீரருக்கு 25 புள்ளிகள், 2வது இடம் பிடிக்கக்கூடிய வீரருக்கு 18 புள்ளிகள் என முதல் 10 இடங்களுக்கு மட்டும் புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய முயற்சியின் தொடர்ச்சியாக தற்போது சென்னையில் F4 கார் பந்தயம் தொடங்கி இருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பற்றிய சடையாண்டி, நன்றி.